சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். பிரீத்தி முகுந்தன் தமிழ் சினிமாவில் வேக வேகமாக வளர்ந்து வர நடிகை. ஸ்டார் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தாலும் சமீபத்தில் வந்த பிளாஸ்ட் படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது மட்டுமில்லாமல் பெரிய ரசிகர்கள் வட்டத்தையும் உருவாக்கியிருக்கிறது. அதோட சமீபத்தில் இவர் நடிப்பில் வந்த இதயமுரளி படமும் சூப்பர் ஹிட்டாக அடுத்து தனுஷ் படத்தில் பிரீத்தி நடிக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா. இந்த நிலையில் இவர் கணிதம் மீது ராமானுஜம் அவர்களின் பேத்தி அப்படின்ற செய்தி இணையத்தில் உலாவர இந்த சர்ச்சைக்கு தற்போது முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கிறது. இவர் ராமானுஜம் அவர்களின் பேத்தி இல்லை, ராமானுஜம் மனைவி தத்தெடுத்த மகன் நாராயணின் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. இரண்டாவது திருமணம் குறித்து ரஜிதாவிடம் கேள்வி கேட்க அவர் கூறிய பதில் இப்போ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சீரியல் உலகின் நயன்தாரா அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவர் தான் நடிகை ரஜிதா. சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் உலகம் முழுவதுமே உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு அறியப்பட்டவர். இவர் சீரியல் நடிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால இருவருமே விவாகரத்து பெற்றாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ரஜிதாவிடம் சமீபத்தில் நீங்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வீர்களா அப்படின்னு கேட்க, நான் நிறைய நல்லது செய்ய வேண்டும், அதோடு நிறைய குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க வேண்டும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்கிறது. இது அனைத்தும் நான் சிங்கிளாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி தமிழில் ஜகமை தந்திரம் படம் மூலம் ரசிகர்களை கவர்ந்து எடுத்தவங்க. ஆனா கட்டா குஸ்தி படம் தான் இவங்களுக்கு அப்படின்னு மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதோடு சமீபத்தில் வந்த கட்டா குஸ்தி 2 ஐஸ்வர்யா லட்சுமிக்கு மேலும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது. இந்த நிலையில ஐஸ்வர்யா சமீபத்தில் திருமணம் எதற்கு அப்படின்றத பற்றி யோசிக்க வேண்டும் அப்படின்னு கூறினார். இந்த நிலையில இணையத்தில் இவர் பாலிவுட் நடிகர் போமன் இரானியின் மகனை காதலிப்பதாக சில வதந்திகள் கிளப்பிவிட்டாங்க. இருவரும் சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்வுக்கு போக இப்படி செய்திகள் வருகிறது. மற்றபடி இருவருமே இதை உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா கிங், தாலுகா, கிங்டம், காந்தா அப்படின்ற திரைப்படங்களில் நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை பாக்யஸ்ரீ போஸ். இவங்க நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் லெனின். இந்த படத்தின் நடிகர் அகிலுக்கு ஜோடியாக பாக்யஸ்ரீ நடித்திருந்தாங்க. லெனின் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இவங்க நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் சேயோன். இந்த படத்தில் சிவகார்த்தியனோடு இணைந்து நடிச்சு வராங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய சிறு வயதில் சந்தித்த மறக்க முடியாத கசப்பான அனுபவம் குறித்து மிகவும் உருக்கமாக பேசியிருக்கிறாங்க நடிகை பாக்யஸ்ரீ போஸ். மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா, நைஜீரியாவில் பள்ளியில் படித்த போது எனக்கு ஆங்கிலம் சரியாக பேச தெரியாது. அதனால் அங்கிருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவர்கள் என்னை கேலி செய்து அவமானப்படுத்தினாங்க. அந்த சம்பவங்கள் என்னை மிகவும் பாதித்தன. அந்த வழியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டேன். ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன். இன்று நான் சரளமாக ஆங்கிலம் பேசுவதற்கு அந்த அனுபவம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்பவே வைரலாகி வருகிறது. தளபதி விஜய் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புல திரைக்கு வரவிருக்கும் படம் தான் ஜனநாயகன். இந்த படம் ஏற்கனவே இணையத்தில் லீக் ஆகி இருந்தாலும் தற்போது புக்கிங் ஓபன் பண்ண அனைத்து இடங்களையும் படத்தின் புக்கிங் அதிர வைத்திருக்கிறது. இந்த நிலையில ஜனநாயகன் ஜனவரி மாதம் வர இருந்த போது அமெரிக்காவில் ரிலீஸுக்கு 3 நாள் இருக்கும் போது $500,000 வசூலை நெருங்கிவிட்டது. ஆனால் தற்போது $2,00,000 கூட இன்னும் வரவில்லை அப்படின்னதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, படம் தள்ளி சென்றது ஒரு புறம் என்றாலும் மற்றொரு பக்கம் ஓடிசி, ஸ்பைடர்மேன் போன்ற படங்களால் ஜனநாயகனுக்கு தியேட்டர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளதா. இதனால் தான் புக்கிங் மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது.